ஹலோ மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். ஸோ என்னோடய சேனலுக்கு கீப் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த லாங் வீடியோவை பார்க்க பிடிக்கலன்னா நான் ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. பிடிக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இது எல்லாமே நான் ஷார்ட்ஸில் நிறையவே சொல்லியிருக்கேன். ஹஸ்பண்டுக்கு எனக்கும் அப்பாவும் அம்மாவும் மாமனார் மாமியாரும் ஊர்லேருந்து அவங்க அண்ணா வரும்போது எல்லா திங்ஸும் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த ஷர்ட்டு பேண்ட்டு என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி என் மாமியார் எடுத்து அனுப்பினேன் அந்த பிங்க் கலர் டாப்பும் டார்க் ப்ளூ கலர் டாப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டு மருந்து அதெல்லாம் அப்பாவை கேட்டிருந்தேன். ஒரு நாட்டு சக்கரை, கவனி அரிசி எல்லாமே வாங்கி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதுக்கான அப்டேட்லாம் நான் சீக்கிரமாக சொல்கிறேன். ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ சீக்கிரம் அதுக்கான முயற்சியும் நான் எடுக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் நான் ட்ரை பண்ணிவிட்டு எல்லாமே சக்ஸஸ் ஆச்சுன்னா அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன். ஹஸ்பண்டும் அவங்க அண்ணாவும் சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு குக் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இது வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு எடுத்து நான் வச்சுருந்தேன். ஸோ அதையும் இதில் மெர்ஜ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு ஈவினிங் போல் திருப்பி கிச்சனெல்லாம் ரொம்ப க்ளம்ஸியாக போட்டு வச்சுருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, டிப்ஸு அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா எனக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணுனாலும் என்னை கேளுங்க, நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு வழியாக ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் கிச்சனை அவ்வளோ சூப்பர் டூப்பராக கிளியர் பண்ணிவிட்டேன். எனக்கு கொஞ்சம் க்ளீனிங்காக இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் ஜாஸ்தி குக் பண்ணும் போது அப்படியே கொஞ்சம் போட்டுருவேன். கொஞ்சம் ஈவினிங் போல் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிடுவேன். ஸோ இது முந்தானேத்தி இது பண்ணது. நேத்தி ஈவினிங்காக கொஞ்சம் போர் அடிச்சது, தூக்கம் வரல, ரெஸ்ட் எடுக்க பிடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் எல்லாம் டீக்ளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஹஸ்பண்டை நானும் போய் வாங்கிட்டு வந்துடணும். ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் நம்ம துவரம் பருப்புக்கு பதிலாக இந்த மசூர் பருப்பு தான், மைசூர் தால் தான் கிடைக்கும். ஸோ அது எப்பயுமே 1.5 கிலோ ஆஃபரில் போட்டிருப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ சுகர்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப கொடுக்க வேணான்னு ப்ரௌன் சுகர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக இதையும் ஒரு 45 மினிட்ஸ் தான், 40 to 45 மினிட்ஸ் தான் ஆகுது கிளியர் பண்ணணும், கிச்சனை ஏதாவது பண்ணணும்னா. ஸோ எல்லாத்தையும் சூப்பராக அரேஞ்ச் பண்ணேன். இந்த லட்டு நட்ஸ் லட்டு நான் வீட்டிலே பிடிச்சி வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே சாப்பிடாம விட்டாங்க. அதுக்கப்புறமா அதை சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் இந்த ரெசிபியும் நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீர் நேத்தி ஹஸ்பண்டோட அண்ணாவும் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நல்லாவே இருந்துச்சு. இது ஒரு மாதிரி நம்ம கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா ரெகுலராக நம்ம ஒரே டைப் ஆஃப் பாயசம், கேசரி இதெல்லாம் பண்ணி வைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பாதாம் பவுடரை பற்றி நான் சொல்லணும். நான் சாதாரணமாக தான் ட்ரை பண்ணேன். பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ரெசிபி வேணால் என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கீ ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி அந்த கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு 2 ஸ்பூன் அந்த கீரில் ஊற்றிட்டோன்னா இன்னுமே ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. குங்குமப்பூ பதிலாக நான் அந்த பாதாம் பவுடர் ஆட் பண்ணதை அந்த ஃப்ளேவரில் ரொம்பவே நல்லா இறங்கி இருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒரு குட் லைஃப் ஸ்டைல், அந்த வெயிட் குறைக்கிறது, வெயிட் ஏறுறது அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போய்கிட்டோன்னா நமக்கு லைஃப் லாங் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ அதனால் அந்த நல்ல லைஃப் ஸ்டைலுக்குள்ளே சீக்கிரமாக போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன். என்னென்னா தயார்படுத்திகிட்ருக்கேன். அதுக்கு தான் அப்பாவுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்து அனுப்ப சொன்னேன். ஸோ அப்பாவும் வாங்கி நல்லபடியாக கொடுத்துட்டாங்க. அத்தை மாமா எல்லோரும் சேர்ந்து எல்லாமே கொண்டு நல்லபடியாக ஹஸ்பண்டோட அண்ணா கொடுத்துட்டாங்க என்கிட்ட. ஸோ அந்த முயற்சியை சீக்கிரம் எடுத்துகிட்டு அதில் நான் சக்சீட் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்டேயும் அதை பற்றின நல்ல விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏதோ தோணுச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கணும். ஒரு கொஞ்சம் லென்த்தி வீடியோ மாதிரி உங்ககிட்ட பேசி போடணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் சூப்பராக க்ளீன் பண்ணி, சூப்பராக டீக்ளேர் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுட்டேன். இந்த பாக்ஸோட முடியை நான் கழுவி தேய்ச்சி பார்த்தேன். அது எந்த கரை பட்டுன்னு தெரில போல். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.